ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்த இந்த இடத்துல இன்றைக்கி அது ஒரு அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்க. இந்த வேர்டிங்ஸை கொஞ்சம் வந்து நல்லா கவனிங்க. அவரோட விஷன் ஃபார் இந்தியா, த எக்கனாமிக் ப்ராஸ்பிரிட்டி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி த்ரூ டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் பவர் ஃபார் அ வைப்ரண்ட் அண்ட் அ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. தற்சார்பு பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். அதை வந்து ஒரு விஷனாகவே ஐயா வந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் தேசிய பாதுகாப்பு இது ரெண்டையுமே நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா டெக்னாலஜியும் நாலேஜையும் வச்சு தான். நம்மளுடைய அறிவு மற்றும் அந்த தொழில்நுட்பம் இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு வைப்ரண்ட்டான ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டான இந்தியாவை உருவாக்க முடியும் அப்படின்ற அந்த மிகப்பெரிய விஷனை இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டு போனது ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கு. பார்ப்போம். நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்குமே பல தருணங்கள் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது அப்படின்றது நம்ம கலாச்சாரத்துலேயும் சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ட்டு. அவருடைய வார்த்தைகள், தெர் இஸ் நோ காட் லைக் மதர். அம்மாவை விட ஒரு பெரிய தெய்வம் இருக்க முடியாது. இன் மை பாய்வுட் ஒன் நைட் டு த envy ஆஃப் மை brothers and sisters I slept in the lap of my mother. Later in the night I woke up when my mother's affection filled tears fell on me. The memory remains fresh in my thought. அதை வந்து தத்ரூபமாக காட்சிப்படுத்த ஒரு ஓவியமாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் அம்மாவோட மடியில் படுத்து தூங்கும் பொழுது அவங்க அம்மா சிந்தி அந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்றத இவ்வளோ அழகாக ஒரு ஓவியமாக காமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது நிறையா பேருக்கு தெரியாது. அவர் வந்து வீணையில் ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்றவர். ஒரு சயின்டிஸ்ட், எப்பயுமே சீரியஸாக இருப்பாங்க. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல போய் இருந்தவர். இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த ஒருத்தர் அந்த பேஷனை மட்டும் அவர் வைக்கல. அந்த 360 டிகிரி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாபி அப்படின்றது வேணும். ஸோ அந்த வீணையும் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அது ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபு. அவரோட அந்த ஐகானிக் ஹேர் ஸ்டைல், அதையும் நம்ம வந்து காலம் எதை மறந்தாலும் மறக்க முடியும், அவரோட அந்த ஹேர் ஸ்டைலை மட்டும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு நினைவாக இதை பார்க்கலாம். அவரோட பூர்வீக வீடு ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஓட்டு வீடு, ஒரு இந்தியாவுடைய ஒரு கோடியில் வடகோடிய தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரம். பின்னாடி உங்களுக்கு அந்த கோயிலோட இது தெரியுது. ட்ரீம்ஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தார். கனவுக்கு வந்து எல்லையே கிடையாது. எவ்வளோ கனவு காண்றீங்களோ அந்த கனவை நீங்கள் வந்து நினைவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி லீவ் த்ரூ த ட்ரீம்ஸ் அப்படின்ற இதுலேயும் அவர் எழுதின புத்தகத்துலையுமே, விங்ஸ் ஆஃப் ஃபயர்லையுமே அவர் எழுதியிருக்காரு. ஸோ இதுவுமே அவரோட சிறு வயது இதை வந்து தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய படித்த ஸ்கூல் ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல், ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன ஸ்கூல். அவருடைய டீச்சர்ஸோட ஃபோட்டோ. ஒரு யங் ஸ்டூடெண்ட்டாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் மாணவராக ஒரு யங் ஃபேஸ். அந்த ஓரா நீங்கள் அப்போவே பார்க்கலாம். சென்ட் ஜோசப் காலேஜ் 52-54 பேட்ச்சு, பிஎஸ்சி பாஸ் அவுட், அந்த குரூப் ஃபோட்டோவையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக இங்கே வந்தார். மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1954-57. அதோடைய ஃபோட்டோஸ் இங்கே பார்க்கலாம். பிறகு அவருடைய இந்த பயணம் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் SLV-3யோட டீமில் அன்றைக்கும் அந்த ஐகானிக் ஹேர் ஸ்டைல், ஒரு சார்மிங் யங் மேன். இந்த இடத்துல அவரோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். அவரோட அந்த ஒரு ஹிஸ்டாரிக் புகைப்படம் இது. இன்ஃபேக்ட் அந்த மிசைலோடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு வந்த காலம்லாம் உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருந்தும் ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது, நம்மளால் ஒரு வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த கனவையும் அந்த கனவை அச்சீவ் பண்ணுறக்கூடிய அந்த அந்த ஒரு உறுதியும் இருந்தால் என்ன பண்ண முடியுன்றதுக்கான சான்று. ஸோ PSLV-3யோட லான்ச் ரிப்பீட்டடாக எத்தனை முறை ராக்கெட் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ஜோக்காகவே வந்துச்சு. ராக்கெட் போய் பே ஆஃப் பெங்காலில் உலன்னு சொல்லிட்டு கலாம் ஐயா அவர்கள் கைப்பட அசம்பிள் பண்ணக்கூடிய ராக்கெட்டை நீங்கள் பார்க்குறீங்க. கைப்பட அவரும் டாக்டர் ஆரம்பனும் 1960 ஒரு ஹிஸ்டாரிக் ஃபோட்டோ. இந்தியாவுடைய மாடர்ன் வரலாறில் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். SLV-3 ஈஸி ரோட் டு லான்ச், ரோஹிணி சேட்டலைட் ரொம்ப ஒரு மிக முக்கியமான இடம். அந்த இடத்துல அவர் மிஷன் டைரக்டராக இருந்தார். ஸோ இன்றைக்கி ஏவக்கூடிய நூற்றுக்கணக்கான ராக்கெட், இப்போ சமீபத்தில் ஸ்கை ரூட் நிறுவனம் ஏவன அந்த ராக்கெட் எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்றது இங்கே தான். இதுதான் நம்மளுடைய அஸ்திவாரம். இங்கேருந்து தான் நம்ம பில் பண்ணி வரோம். அந்த டெக்னாலஜி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்றத வெறும் டெக்னாலஜி பார்ட்டை மட்டும் எடுக்கல. நேஷனல் செக்யூரிட்டி, தேச பாதுகாப்புக்கு ஏவுகணை ரொம்ப அட்வான்ஸ்டாக தேவை. வரக்கூடிய காலம் ஏவுகணைகளோட காலம் சொல்லி 1980களில் எத்தனை பேர் நம்மளால் யோசிக்க முடியும். 2025 ஆப்ரேஷன் சிந்தூரை பார்க்கும்போது இட் வாஸ் அ வார் ஆஃப் மிசைல்ஸ்.
அந்த மிசைல் என்னோட நாட்டுக்கு தேவை, அதுக்கு உண்டான அந்த எஃபர்ட் நம்ம இப்போலேருந்து போடணும் அப்படின்னு சொல்கிறது தான் பிருத்திவியாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும். இன்றைக்கி அக்னி 5ல் போய் நிற்கிறோம். அக்னி 5ஓட ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்கக்கூடிய டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் அவர்களுமே இவரால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு லீடர் தான். ஸோ லீடர்ஷிப் அப்படின்றதுல மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லீடர்ஸ் வில் ஆல்வேஸ் கிரியேட் நியூ லீடர்ஸ். நூற்றுக்கணக்கான லீடர்ஸ் உருவாக்க. பிரகலாத் சுப்பாராவ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இவங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய வழித்தோன்றல்களாக தான் அவங்க வந்தாங்க. நம்மளுடைய மிஷன் சக்ஸஸில் ரொம்ப முக்கியமான இது இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளோட லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் ப்ராஜெக்ட்டுமே அவரோட ஒரு கனவுல தான் உருவாச்சு அப்படின்றத பார்க்குறோம். இதான் நான் சொன்ன அந்த சைக்கிள் ஃபோட்டோ யோசிச்சு பாருங்க. ஒரு அட்லஸ் சைக்கிளில் ஏவுகணையை வச்ச ராக்கெட்டை வச்சு எடுத்துகிட்டு போன காலம் அது. அங்கே ஆரம்பித்து தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இது தவிர ஏடியோடைய ஹோவர் கிராஃப்ட், இது வந்து நம்ம இதில் கடலில் யூஸ் பண்ணக்கூடியது, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் உருவாக்குனார். அவருடைய பங்களிப்பு அப்படின்றது என்விஷனிங் அண்ட் எம்பவர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தலாம்னு ஐயா எழுதினது டாக்டர் சிவதானந்த பிள்ளையோடு சேர்ந்து. அதன் பிறகு ஒய்எஸ் ராஜன் அவர்களோட இந்த புஸ்தகம் இந்தியா 2020 மிஷன் ஃபார் த நியூ மில்லியன்ட்டு. அந்த விஷனை நம்ம இன்னும் அச்சீவ் ஃபுல்லாக பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பண்ணலை. அந்த கனவை வந்து இன்னும் நம்ம நிறையா பண்ணியிருக்கணும். ஒருவேளை ஐயா இன்னைக்கு இருந்திருந்தா எழுதி வச்சுருக்கேன், இந்த இதெல்லாம் நம்ம தாண்டி எங்கேயோ போயிருப்போம். பட் அவருடைய அந்த பயணம் மட்டும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு என்றைக்குமே வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது ஒரு ஹிஸ்டாரிக் அட்ரஸ். ஐரோப்பியாவோட யூனியனில் பேசின வெகு சில பேரில் ஐயா ஒருத்தர். இன்றைக்கும் அவங்களுடைய யூரோப்பியன் யூனியனில் பேசின நூற்றுக்கணக்கான உலக தலைவர்களுடைய ரெக்கார்டில் இவருடைய ரெக்கார்டு வந்து யாருமே இது வரைக்கும் அச்சீவ் பண்ண கிடையாது. இந்த ஃபோட்டோ நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இருக்கை கூட காலியாக இல்லை. அத்தனை பேரும் வந்து ஒன்றா நின்று ஐரோப்பாவோட அந்த கான்டினென்ட் முழுக்க ஒன்றா சேர்ந்த தலைவர்கள் கேட்ட ஒரு மிக முக்கியமான இது பர்சனலாக நான் மறக்க முடியாதது. அவரை பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது முகல் கார்டன் அப்படின்றது நம்மளுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டன். அது பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஆக்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயா வந்த பிறகு தான் முதல் முறையாக முகல் கார்டனில் சாதாரண பாமர மக்கள், குடிமக்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு, ஜனாதிபதி அப்படின்றது மக்களை விட ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு எலைட்டாக இருந்ததெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முகல் கார்டனில் அவர் பர்சனலாகவே இது பண்ணியிருந்தாரு. டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு நீங்கள் முகல் கார்டனில் போய் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் துவக்கி வச்சது ஐயா தான். ஸோ என்றைக்குமே தன்னுடைய அந்த ஹியூமிலிட்டியை வந்து தன்னை ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதியாவோ அவர் நினச்சிருந்தா பிரதமராக கூட ஆயிருக்கலாம். ஆனால் வந்து அவர் எதையுமே அந்த ஒரு தன்னடக்கம் அப்படின்றது ஒரு லீடர்ஷிப்போட எபிக் குவாலிட்டி. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது வந்து கலாம் ஐயா அவர்கள் சுக்கோய் 30ல் ஒரு போர் விமானத்தில் பறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 70 வயது கிட்டத்தட்ட இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா போர் விமானத்தில் போய் பறந்துட்டு வந்தார். அதோடைய ஃபோட்டோ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப இன்னொரு ஐகானிக் ஃபோட்டோ. நமக்கு 1971 ஜெயிச்சு கொடுத்த ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானக்ஷா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கல, யாரும் பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகள் பார்க்கல. அன்னைக்கு போய் கூட நின்று பார்த்துட்டு இந்த ஒரு ஐகானிக் ஃபோட்டோ. 2 ஜம்பாவான்கள் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியை உருவாக்கின, இந்தியாவுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட பில்லர்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா அந்த நட்பு இது எல்லாத்தையுமே வந்து அவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்க்குறோம். இது அவருடைய முனைப்பு. அவருடைய கடைசி காலம் வரைக்கும், அந்த கடைசி தருணம் வரைக்கும் இதுதான் அவர் பண்ணார். இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ். அந்த ஒரு சின்ன ஒரு வாலிபனோட, ஒரு பெண்ணோட, ஒரு குழந்தையோடைய அந்த ஒரு பிரெயினில் இருக்கக்கூடிய, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு தீப்பொறி, அதை இக்னைட் பண்ணால் என்ன வேணால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையுமே தன்னுடைய 11வது பிரசிடெண்ட்டாக இருந்து பிறகு அந்த பதவிக்காலம் முடிஞ்சதுலேருந்து கடைசி நிமிஷம், வாழ்நாடோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பண்ணதை வந்து இந்த இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படின்றது தான். ஸோ அவரோட ஃபேமஸ் சேயிங், ஐகானிக் சேயிங், கிரேட் ட்ரீம்ஸ் ஆஃப் த கிரேட் ட்ரீமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிரான்செண்டட் அப்படின்ட்டு. உங்களுடைய பெரிய பெரிய கனவை நீங்கள் காணணும், சின்னதாக நீங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாது, பெரிய பெரிய கனவாக நீங்கள் காணணும் அப்படின்றதும், நீங்கள் எவ்வளோ பெருசாக கனவு காண்றீங்களோ அதை வந்து நிச்சயமாக டிரான்சென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்தது நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறது என்னோட ஒரு ஐடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த எத்தனை லட்சக்கணக்கான பேரை வந்து இன்னமும் ஒருத்தரால் இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில பேர் தான். அதாவது யுக புருஷர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு 2 பேர் அப்படி தான் கிடைப்பாங்க நாட்டுக்கு. அந்த ஒரு ஐகானிக் இதுதான் இது. நம்மளுடைய லான்ச் வெஹிக்கல்ஸோட எவல்யூஷன் 60s நம்ம சவுண்டிங் ராக்கெட் பயன்படுத்துகிறோம். அதன் பிறகு சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் SLV3 1970s. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஆகுமெண்டட் லான்ச் வெஹிக்கிள்.
அதுக்கப்புறம் பிஎஸ்எல்வின்னு சொல்லக்கூடிய போலார் சேட்டலைட்டிங் லான்ச் வெஹிக்கிள். இப்போ நம்ம கடற்கரை பண்ணிட்டு இருக்கிறது ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி மார்க் 3. இதோட அடுத்த கட்டத்துக்கும் நோக்கி இப்போ நம்ம போயிட்டோம். இன்னும் 10 வருடம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு சந்திரயான் மிஷன் நம்ம பார்த்தோம். இந்த 3 நிலவில் போய் இறங்கின 3வது நாடாக இன்னைக்கு இந்தியா இருந்துச்சு. அதுக்கும் காரணம் வந்து ஐயா அவர்கள் தான். ஏன்னா இப்போ ஸ்பேஸுக்கு போகிறதே ஒரு ட்ரீமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் பத்தாது, நம்ம எல்லா கிரகத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர கிரகத்துக்கும் போகணும், செவ்வாய் கிரகத்துக்கும் போகணும், சுக்கிர கிரகத்துக்கும் போகணும், வீனஸ்க்கும் போகணும் எடுத்த மிஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஐகானிக் பிக்சர்ஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அவரை பார்க்கலாம். அவரோட கூட வேலை செஞ்சவங்க, அவங்க பணிபுரிஞ்சவங்க எல்லாமே ஒரு விஷயத்த வந்து காமனாக சொல்லுவாங்க, ஒரு கூலஸ்ட் லீடர். எங்கேயுமே அவருடைய அந்த கோபம், ஃபெயிலியர்ஸை தன் பேரில் எடுத்துக்கிட்டு சக்ஸஸை வந்து டீமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். எத்தனை பேர் நம்மளில் இன்னைக்கு கார்பரேட் வாழ்க்கையில் ஆரம்பித்து தனி மனித வாழ்க்கையில் கிரெடிட் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஃபெயிலியராக அது என் பேரில் நான் பண்ண தவிர ஜெயிச்சமா அதை வந்து டீம் சொன்னது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு போர்ட்ரையல் இங்கே இருக்குது. ஐகானிக் சூட், அவர் விமானத்தில் சுகோயில் பறக்கும்போது பயன்படுத்திய அந்த ஒரிஜினல் யூனிஃபார்ம் அப்படியே இருக்குது. அஸ் அ இதுவாக பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது போயிருந்தார். இதில் இந்த முக்கியமாக ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஏர் டாமினன்ஸ் ஃபைட்டர்ஸ் அந்த ஐகானிக் யூனிஃபார்மை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம காலத்துக்கும் சேவ் பண்ணக்கூடிய முக்கியமான பொக்கிஷங்கள். இதெல்லாம் ரொம்ப நம்மளோட ஹிஸ்ட்ரி, டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஹிஸ்ட்ரியோட மிகப்பெரிய இது. அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள் அப்படின்லாம் எடுத்திங்கன்னா இந்த வீடில் ஒன்று 10 வீடு வச்சா கூட பத்தாது. அந்த அளவுக்கு பெரிய இது எல்லாமே அவங்க ஃபேமிலியோட ஒரு ஓன்டு ட்ரஸ்ட், அதோட ப்ராப்பர்ட்டி சில மக்கள் பார்வைக்காக இங்கே வச்சுருக்காங்க. எந்த கட்டணமும் கிடையாது. நீங்கள் ராமேஸ்வரம் வரும்போது நீங்கள் ராமநாத சுவாமி நம்ம கோயிலுக்கு போவோம், தனுஷ்கோடிக்கு போவோம், அரிச்சல் முனைக்கு போவோம். பட் நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய இடம் இது. நம்ம நாட்டோடைய அஸ்திவாரம். இந்த இடத்துல இங்கே நிறையா சிலதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அரசாங்க சொத்தை வந்து சொந்த சொத்தை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ அது வந்து நம்ம மெயின் மெமோரியலில் இருக்குது. அதை நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அவருடைய இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ், we are God children, our minds are stronger than diamonds, will win with God's grace. when God is with us, who can be against us? என்றைக்குமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம் ஆன்மீகத்தில். அங்கே எங்கேயுமே பாருங்கள் அந்த காடுன்றது அவர் எல்லா இடத்துலையுமே இருப்பார். காட்ஸ் கிரேஸ் வேணும், கடவுளோட அருள் வேணும், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் கடவுளோட அருளோட, நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை போதிச்ச ஒரு மாபெரும் மனிதர். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பல மதங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ மத சச்சரவுகள்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயம்லாம் தாண்டி ஐயா வந்து அவரோட திங்கிங்கே வந்து வேற ஒரு லெவலில் இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். அவர் மறைஞ்ச பிறகும் அவர் போட்ட விதைகள் இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்துருக்குது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமானது நம்மளோட சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர். அதோட விக்ரம் லேண்டரோட மாதிரியை இங்கே பார்க்கலாம். இதுதான் லேண்டர், இப்படி தான் டிப்பிக்கலாக இருந்துச்சு. கொடியை எடுத்துகிட்டு போய் நம்ம மூணில் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கணும். ஸோ அதோடைய ஒரு மாதிரி வடிவத்தை அவர் நினைவாக, ஏன்னா அவரோட இனிஷியேட்டிவ் தான் எல்லாமே, அவரோட கனவு தான் எல்லாமே, அதுக்காக இங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது யாருமே மறக்க முடியாது. இந்தியாவை இன்னைக்கு எந்த நாடும் கிட்ட வரத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம தற்காப்புக்காக வச்சுருந்த அணு ஆயுதம். 2வது, அந்த அணு ஆயுதத்தை எதிரி மீது தாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள். இது 2த்தையுமே இந்த நாட்டுக்கு கொடுத்தது. நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு டெல்லியில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம வேற விஷயமா பார்க்குறோம். இந்த சுதந்திரத்தை கொடுத்ததுக்கு நமக்கு காரணம் அப்படின்றது நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் தொழில்நுட்பத்தால் இந்த நாட்டை யாருக்குமே நெருங்கவே கூடாது, ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி எந்த நாடும் யோசிக்கவே கூடாது அப்படின்றதுக்கான இந்த அணு ஆயுத சோதனையோட ஹிஸ்டாரிக் ஃபோட்டோகிராஃப் இங்கே நீங்கள் பார்க்கலாம். 2 பாரத் ரத்னாக்கள் இருக்காங்க. ஒன்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இன்னொன்று வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அந்த டெஸ்ட்டை நம்ம அமெரிக்காவுடைய சேட்டலைட்ஸ் எல்லாம் பீட் பண்ணோம். அந்த டெஸ்டோடைய ஒரு பெரிய கிரேட்டர், இந்த அணுகுண்டு சோதனையை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்த சோதனை ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் டைம் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அதே யங் சயின்டிஸ்ட், யங் அப்துல் கலாம் ரொம்ப சூட்டில் ஸ்மார்ட்டாக ஒரு ஒரு இளைஞர், ஒரு லீடரை நம்ம பார்க்கலாம். இந்த சோதனை எப்போ பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்டாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக இராணுவ சீருடையில் ஒரு கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்மை போட்டு ஐயா வந்து ஒரு குர்கா ஹேட் போட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே அவருடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானது. முக்கியமான விஷயம், வரலாறு யாருமே சொல்லாத விஷயம் என்னன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்திரா காந்தி அவர்கள் டைமில் ஆரம்பித்து பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள், பிறகு நரசிம்மராவ் அவர்கள், அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், அடுத்தடுத்த இடத்துல கவர்மெண்ட்ஸ் மாறும் பொழுது
இந்த பிரதமர்கிட்ட இருந்து இன்னொரு பிரதமர்கிட்ட போகும்போது ஒரு முறையும் எக்காரணத்து கொண்டும் நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் மற்றும் நம்மளுடைய மிசைல் டெவலப்மெண்ட் மற்றும் நம்மளுடைய அணு ஆயுதங்கள் இதற்கான ஃபண்ட்ஸ் வந்து கட் ஆகக்கூடாது, இதை வந்து கண்டினியூ பண்ணணும். இல்லைனா இப்போ நம்ம தேஜஸ் 83ல் ஆரம்பித்தோம், இன்னைக்கு நேற்று நம்ம தேஜஸ் பற்றி பேசணும், எந்த நிலைமையில் இருக்குன்றது நம்ம தெரியும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆரம்பிப்போம், அடுத்தடுத்த கவர்மெண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கான ஃபண்டிங் கிடைக்காது. பட் இந்த ஃபண்டிங் இதெல்லாம் அவர் வந்து பண்ணது அவர் டியூட்டி சார்ட்டரில் கிடையாது, இதெல்லாம் அவருக்கு பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த முன்னெடுப்பு அப்படின்றது நாடு அப்படின்றத முதல்ல வச்ச ஒரே ஒரு காரணத்தால தான் இத்தனை தலைவர்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி, குறிப்பாக நரசிம்மாவர் அவர்கள்ட்ட இருந்து ஆட்சி அதிகாரம் வாஜ்பாய் அவர்கள் கையில் நாட்டோட தலைமை வரும்போது பர்சனலாக 2 பேர்கிட்டையும் பேசி அந்த ஹேண்டிங் டேக்கிங் ஒரு என்ஷூர் பண்ணது அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருக்கு கிடைச்ச பெரிய பெரிய விருதுகள், பெரிய பெரிய ரெகக்னேஷன்ஸில் ஒரு சிலதை நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வார் ராக்கெட்டோட ரெப்ளிகா, திப்பு சுல்தான் டைமில் பண்ணது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அஜ்மன் சேம்பர்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் வார்டு, அவருடைய நினைவாக பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நிறைய பேர் இந்தியாவுடைய டேங்க்ஸ், குறிப்பாக ஆமர்கல்ஸில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய லெவல். இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த வே அவருடைய சார்ட்டர் ஆஃப் டியூட்டி விட்டுட்டு வெளியில் அவர் வந்து பண்ணது. இந்த பெயிண்டிங் நம்ம மறக்காமல் பார்க்கணும். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும் இவ்வுலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்தியனும் கேப்பபிள் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸை மாபெரும் மனிதர். ஏன்னா நம்ம வந்து அந்த காலனி ஆதிக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 வருடம் நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம். இன்னமும் அந்த அடிமைத்தனம் இருக்கு. நம்மளால ஒரு குண்டூசியை கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு பேசின காலம்லாம் உண்டு. ஆனால் கிடையாது, ஒரு இந்தியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அக்னி சிறகுகள், அப்படி அக்னிகள் சிறகு முளைத்து பறக்கட்டும் அப்படின்னாரு. இன்னைக்கு அதோடைய ஒரு எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் டிஃபென்ஸில் மட்டும் பார்த்தீங்க, ஏரோஸ்பேஸில் மட்டுமே 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் தான் நம்ம கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு 400க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் இருக்கு. எல்லா ஸ்டார்ட் அப் இன்னைக்கு டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸில் இருக்கிறதுக்கு அடிப்படையாக அதோடைய எந்த நம்ம மதத்தை வழங்கணும்னு கிடையாது, அதோட அடிப்படை புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். எல்லாருமே நம்ம பெருமையாக பார்க்கக்கூடியது வந்து இந்த டிகிரி சர்டிஃபிகேட். நம்ம வந்து ஒரு பட்டத்தை வாங்கும்போது ரொம்ப ஃப்ளாஷியாக நம்ம வந்து காமிப்போம். இன்னைக்கு வந்து நம்ம செல்ஃபி எடுத்து போடுறோம். அவர் வாங்கின பட்டங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரிஸ், அவரோட ரெகக்னேஷன்ஸ்ன்றது பாருங்க. அவரே ஒரு யூனிவர்சிட்டி தான். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் போட்டி போட்டு அவருக்கு வந்து டாக்டரேட்டை வழங்கினாங்க. அவ்வளோ இதையும் நீங்கள் வந்து இந்த ஒரே ஃப்ரேமில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இடம் இது. மனிதனுடைய இதுக்கு வந்து மூளைக்கு வந்து பவர் தான் எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த வால். நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன்ஸ் சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஹானரரி பிஹெச்டிஸ், ஹானரரி டாக்டரேட்ஸ், டாக்டர் ஆஃப் சயின்சஸ்ன்னு சொல்லி பல யூனிவர்சிட்டிஸோடைய மொத்த இதையும் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே லீடர்ஷிப்பில் வந்து லீட் பை எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அவருடைய சிந்தனை மற்றும் அவருடைய விஷன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. டோன்ட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ மே நாட் ஃபாலோ. டோன்ட் வாக் பிஹைண்ட் மீ, ஐ மே நாட் லீட். வாக் பிசைட் மீ அண்ட் பி மை ஃப்ரெண்ட். கூட நடந்து வரதான் லீடர்ஷிப். நீ முன்னாடி நடந்து போனால் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியாது, நீ பின்னாடி நடந்து வந்தீங்கன்னா நான் லீட் பண்ணுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கூட வந்த அப்படின்ற போது நான் எப்பயுமே நான் நண்பனாக போகணுன்ட்டு இந்த வார்த்தையை வாழ்க்கை முழுக்க அவர் கடைபிடிச்சார். இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு லீடர் பண்ணும்போது அவங்க வந்து ப்ராமினெண்ட்டாக இருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அவர்கள் எல்லார்ட்டையுமே சகஜமாக பழகக்கூடிய இவர் வந்து ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட். ஆக்சுவலாக அவரும் ஒரு சீனியர் மோஸ்ட் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட்டும் வந்து எவ்வளோ கேஷுவலாக வரக்கூடிய இதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு கான்க்ளேவ் நினைக்கிற ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் அவங்க ஒரு பேட்டி எடுக்கும்போது ஒரு ஜனாதிபதி, நாட்டோடைய முதல் குடிமகன், தரையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். எங்கேயுமே அந்த ஈகோவோ இல்லை எதையுமே பார்க்க முடியாது. அவருடைய சரித்திரம், அதாவது நம்ம வந்து ஒரு பிராண்ட் ஷர்ட்டை போட்டால் நம்ம வந்து பெருசாக நினைப்போம், இந்த பிராண்டை போட்டோம், நான் இந்த வாட்சை போட்டிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது என்றைக்குமே அவர் வெளியில் சொன்னதும் கிடையாது. ஹீ இஸ் அ பிராண்ட். அவர் தான் பிராண்ட். அவர் வந்து இந்த ஷர்ட்டை போட்டு இந்த பேண்ட்டை போட்டதுனால எனக்கு பெருமை வரும். இன்னைக்கு பல பேர் வந்து வாட்ச் இத்தனை கோடியில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போடாதான் பார்க்குறோம். பட் அவர் தான் பிராண்டே. அந்த மாதிரியான வாழ்க்கை எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான இடம். என்னன்னா, மக்களால் போற்றப்பட்ட குடியரசு. எத்தனை பேருக்கு வந்து இவங்க தான் பிரசிடென்ட்னே தெரியாது.
நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க தான் பிரசிடென்ட்னு தெரியாது. இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை பாருங்க. I was in Hyderabad giving this lecture and a 14-year-old girl asked me for an autograph. I asked her what is her goal in life. She replied, I want to live in a developed India. For her, you and I will have to build this developed India. You must proclaim, India is not an underdeveloped nation nor a developing country. It's a highly developed nation. சின்ன பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் கேட்கும்போது ஐயா கேட்குறாரு உங்களோட கனவு என்ன அப்படின்ற போது நான் ஒரு வளர்ந்த பாரதத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்றது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you and I will have to build a developed India. அந்த எதிர்காலத்துக்கு அந்த வளர்ந்த பாரதத்தில் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அந்த வளர்ந்த பாரதத்தை நம்ம உருவாக்கணும். நம்ம வந்து ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி இது அதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. நாம ஒரு டெவலப்டு நேஷன் சொல்லிட்டு அந்த ஊக்கத்தை, அந்த விதையை, அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில வாங்க அப்படின்றத அவரோட வார்த்தைகளை விட பெஸ்ட்டாக வந்து விவரிக்கிறதுக்கு இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. பல உலக தலைவர்ஸோட ஒரு கூட இந்த நிகழ்வு, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்களோட சரி, இல்லை மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சரி, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய, வாஜ்பாய் அவர்களுடைய, நெல்சன் மண்டேலா, ரஷ்ய அதிபர் புத்தின், ஸோ வேர்ல்டோட எல்லா லீடர்ஸையுமே பார்த்தீங்க அந்த அந்த பானோமி தெரியும். பார்க்குற வந்து மீட் பண்ண உலக தலைவர்களுக்கு அவங்க பெருமையாக நினைக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால மட்டும் கிடையாது, அது ஒரு தற்காலிகமாக கிடையாது, ஒரு டைமில் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு ரெகக்னேஷன். இதை விட ஒன்றும் பெருசாக கொடுத்துருக்கணும். இன்னொரு முறை அவர் வந்து அதிபராக நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியாக வந்திருக்க வேண்டியது அரசியல் சூழ்நிலையெல்லாம் அவர் வரல. பட் அதை பற்றி அவர் கவலையும் படலை, யார்கிட்டையும் போய் கேட்கவும் இல்லை. நிறைய பேர் அந்த பிரசிடென்ஷியல் ரேஸில் வருவாங்க, மொபிலைஸ் பண்ணுவாங்க, பல எம்பிக்கள் கட்சிகள்லாம் பார்ப்பாங்க. எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு இன்னொரு முறை இந்த பதவி வேணும்லாம் அவர் வந்து கேட்டதும் கிடையாது. அதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிட்டதும் கிடையாது. ஐயா தான் அவருடைய அந்த திறமை, அவருடைய விஷயம் தான் அங்கே வந்து முக்கியமான விஷயமே தவிர, அவர் நீங்கள் ஜனாதிபதியாக போட்டோ இல்லை எம்பியாக போட்டோ இல்லை வந்து பிரைம் மினிஸ்டராக போட்டோம்லாம் அவருக்கு வந்து அந்த ரெகக்னேஷன் வேணுன்ற நிலைமையில் அவர் என்றைக்குமே இல்லை. ஸோ உண்மையான ரெகக்னேஷன் எது அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய பதவி பட்டம் கிடையாது, நாம யார் அப்படின்றதா அதோடைய ஒரு வால் தான் நம்ம இங்கே பார்க்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய அம்பாசிடர். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அம்பாசிடரில் எல்லா மத தலைவர்கள்ட்டையும் அவர் பேசியிருக்காரு. மத அமிர்தமயோட ஆரம்பித்து பல இடங்கள்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தார். அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கோயிலில் நிறையா ஒரு ஈடுபாடு இருந்துச்சு, ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருந்துச்சு. இந்த மெச்சூரிட்டி எப்போ வரும் அப்படின்னா, இது என்னுடைய கடவுள், இது உன்னுடைய கடவுள், இது என்னுடைய மதம், இது உன்னுடைய மதம் சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடியதெல்லாம் தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது, ஆன்மீகம்ன்றது உண்மையே என்ன அப்படின்ற அந்த லெவலை அச்சீவ் பண்ணக்கூடிய வெகு சில பேரால் தான் வந்து இதை பண்ண முடியும். இல்லைன்னா ஃபோட்டோ ஆப்ஸ்க்காக யார் வேணால் பண்ணலாம், அது வேற விஷயம். பட் உண்மையாகவே ஆன்மீகத்தில் அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஒரு லெக்கை நீங்கள் பார்க்கணும். துயர் துடைப்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, நடக்கவே முடியாத சூழ்நிலை இருந்த தங்கள் குழந்தைகள் எடை குறைந்து காலிப்பர் அடைந்து ஓடி ஆடி மகிழ்வதை பார்த்த பெற்றோர்களின் கண்ணீர், பெருகி வரும் கண்ணீரை கண்ட அந்த தருணமே என் வாழ்க்கையின் ஆனந்தம் மிகுந்த தருணம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து முக்கியமான பார்க்கணும். ஒரு சயின்டிஸ்டாக மிகப்பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணவர், மிசைல் டெக்னாலஜியிலிருந்து மாறி வந்து இந்த போலியோவில் காலை இழந்த இளம் குழந்தைகளுக்கு அப்போ இருந்த டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அதை தூக்கிட்டு நடக்க முடியாது. அதுக்கு இலகுரகமாக ஒரு புது மெட்டல் காம்போசிட்டை உருவாக்கி அந்த பேட்டன்ட்டை இலவசமாக கொடுத்து இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் நடக்கிறாங்க அப்படின்றதுக்கும் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம மாடர்ன் வேர்ல்டு அவர் மறைந்து ஒரு 11 வருடம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேட்டன்ட்னா முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணோம், அந்த பேட்டன்ட்டை எப்படி விற்கலாம், இல்லை அதை எப்படி வந்து பொருளாதாரமாக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அவரோட டியூட்டியை விட்டு வெளியில் வந்தார், வந்துட்டு இதை பயன்படுத்தி அவருடைய டைமை பயன்படுத்தி அவருடைய அறிவை பயன்படுத்தி நம்மளுக்காக கொடுத்துட்டு போன அந்த காம்போசிட் ப்ரோஜெக்ட் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்றைக்கி ஸ்கூல் காலேஜஸில் நம்ம சஸ்டைனன்ஸ் பற்றி பேசுகிறோம், க்ரீன் பற்றி பேசுகிறோம், வெப்பமயமாகுதல், காடு வளர்க்கணும்னு நம்ம பேசுகிறோம். அந்த ஒரு விஷயத்தை பேசுகிறோம், என் வீட்டின் பழம்பெருமை வாய்ந்த மரம் அப்படின்றத அன்றைக்கே காமிச்சார். அவரோட வீட்டில் இருந்து ஒரு மரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை உணர்ந்து பார்க்கணும். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தரால இப்படி வர முடியும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது கடவுள் அருளுமே இருக்குது. ராமநாதபுரம் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் வந்து நமக்கு ஒரு மிக புண்ணியமான ஒரு பூமி. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்தியாவிற்கு தேவைப்படும் போது கொடுக்க ஒரு அருளப்பட்ட யுக புருஷர் தான்
ஏபிஜே ஐயா இதுல அவருடைய புக்ஸ் நிறைய இருக்கு. இதை நம்ம வாங்கிட்டும் போகலாம். இங்க இருந்து பல ஒரு தமிழ்ல இருக்கு, நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அவரோட ஃபேமிலி ட்ரீ பத்தியானது இருக்கு. இதுல ரொம்ப 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 ஒரு நம்ம யாரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு மிக மிக முக்கியமான புத்தகம் அது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான புக் வந்து நீ ஒரு தனிப்பிறவின்றது. எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக பிறக்கல. எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு இந்த பிறப்புல அப்படின்றதுக்கு. திருக்குறளை ரொம்ப குறளை படிக்கிறது வேற, அதை ஃபாலோ பண்றது வெகு சில பேர் தான். அரிதிலும் மரியாதை மனிதர்கள் சில பேர் இது பண்ணுவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்வேர்டு எழுதியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு முறை பார்ப்போம். பட் அதுவுமே வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம் அப்படின்றதும் இருக்கு. வாழ்க்கையை வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நெறிப்படுத்தி வாழணும் இருக்கு. ரொம்ப முக்கியமா அவருடைய பிறந்த அந்த மண்ணில், பிறந்த வீட்டில் பகவத்கீதையும் நமக்காக வச்சிருக்காங்க. ஸோ மிஷனரியோடைய ஒரு சிந்தனை எப்படி இருக்கும், அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, நம்மலாம் எவ்வளோ சின்னதாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கையில். என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், எனக்கு இருக்கக்கூடிய வாகனம் அப்படின்னு வரும்பொழுது இது ரொம்ப ஒரு இதுவாக பார்த்தாரு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான வேர்டிங்ஸ். அவருடைய மிக முக்கியமான வேர்டிங்ஸ்லாம் கூட இங்கே வச்சிருக்காங்க. பிளாக் கலர் இஸ் சம்டைம்ஸ் சென்டிமெண்டலி பிளாக், பட் எவ்ரி பிளாக் போர்ட் மேக்ஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் பிரைட். கருப்பு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சில கல்ச்சர்ஸ்லாம் வந்து அபசகுனம் இல்லை, லக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிளாக் போர்டு, கரும் பலகை அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பை எம்டியாக ஒரு லைஃப்பை பிரைட்டாக கொடுக்கும் அப்படின்னு. இதுவும் ஒரு டீப்பான ஒரு தாட். இது அவருடைய இதை அர்த்தத்தை நான் எத்தனை பேரால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தெரியல. சைலன்ஸ் இஸ் நாட் எம்பி, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சர்ஸ். பல முறை சைலண்டாக இருக்கும்போது தான் அவங்களுக்கான விடைகள் கிடைக்கும். நம்ம கம்யூனிகேஷன் புரட்சியில் இருக்கும், நிறையா பேசுகிறோம், நிறையா பார்க்குறோம், நிறைய கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சைலன்ஸ்ன்றது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போச்சு. அவருடைய தாட் எல்லாமே இன்னைக்கு விண்வெளி துறையாக இருந்தாலும் சரி, இராணுவத்திலையும் அவ்வளோ பெரிய சாதனைகளை செய்யும்போது அந்த அமைதியும் அப்படின்றது சைலண்டாக இருக்கிறதும் தேவைப்பட்டிருக்கு. அதோட இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த புத்தகங்களை நீங்கள் வந்து இங்கே வாங்க முடியும். முக்கியமான இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கு கடவுள் யார் மூலியமாக நமக்கு வந்து அந்த உத்தரவு கொடுப்பார். இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கணுன்றதுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய நண்பர் எங்கேயுமே நீங்கள் வந்து பெருசாக அவரோட ஹைலைட்லாம் பண்ணிக்க மாட்டார். நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கொடுங்க. இந்திய தேச பெற்றாளர்கள் வந்து உலகத்தில் எங்கே இருந்தால் என்ன நினைச்சார்? தேச பெற்றாளர்கள் தெரிஞ்சாவே போகல, ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தம்பி வழியே எனக்கு ஸ்கில் தோண முதல்ல நீங்கள் தான் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சேனலில் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனலில் பார்த்துட்டு தான் நான் வந்து மிஸ்டர் ராம ரவிக்குமார் மூலியமாக உங்களுடைய அறிமுகத்தை கேட்டு வாங்கினேன். பர்டிகுலராக கேட்டு வாங்கினது உங்களை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க. அதுதான் அதுலேருந்து அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் போட்ட யூடியூப்பில் ஒன்றை விட நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் பார்க்குறேன்னா அது உங்களோட யூடியூப் சேனல்லாம் மெயினாக அதை தான் இருக்கும். அடுத்தது நியூஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேச சேவை பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து அதுக்கு தான் உங்களை நாங்கள் இங்கே வரவேற்றது. இந்த சேனலில் நான் சலீம் பிரதருக்கு அப்துல் கலாம் சாரோட கிராண்ட் நெஃப்யூ அவருக்கு ரெஃபர் பண்ணேன். அவரும் உங்களுடைய ஃபேன் தான், ஓகேங்களா? அவரும் உங்களுடைய ஃபேனை. அவர் வந்து கூப்பிட்டா வருவாங்கன்னு கேட்டார். ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வருவாங்க, அவருக்கு டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஐயாவோட விஷயத்த சேர்ந்து செயல்படுறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. சத்யதேவி சொல்றதை கேட்டீங்க. அவருக்கு எங்கேயும் விளம்பரம்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் தேச பணி, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பணிகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. சலீம் அவர்கள் கூப்பிட்டுருந்தாரு. ஒரு குடும்பத்தில் இப்போ ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரோம், இவ்வளோ பெரிய ஒரு மகான், அவருடைய அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு மனிதர், அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு அறிமுகம் இல்லாத முதல் முறை போகக்கூடிய ஒரு ஃபீலிங்கே கிடையாது. அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வரவங்க பார்ப்போம். சலீம் ஐயா அவர்களுமே வந்து அந்த குடும்பத்துக்கே உண்டான அந்த தன்னடக்கத்தை பார்க்க முடியுது. எங்கேயுமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இங்கே வர்ற பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கட்டணம் கூட கிடையாது. இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக செலவாகும். பட் எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு கட்டணம் வசூலிக்கணும், இல்லை இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ராமேஸ்வரம் வரீங்க, கோயிலுக்கு வரீங்க, யாத்திரைக்கு வரீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்டாக வரீங்க அப்படின்னா
இந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டு போகிறது ரொம்ப 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 முக்கியம். குறிப்பாக அவங்களோட குழந்தைகளை கூட்டுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்பேஸ்க்குமே வந்து ஒரு ஆரா அப்படின்றது இருக்கு. நான் தெளிவு பண்ணுறேன். இந்த ஆரா அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை கொண்டு வரும். சில ஸ்பார்க் வந்து உங்களுக்கு வரும். சில தியான மண்டங்களுக்கு போனால் உங்களுக்கு கிடைக்கும். சில கோயில்களுக்கு இல்லை சில வழிபாட்டு தலங்களுக்கு போனீங்கன்னா அது கிடைக்கும். எனக்கு பர்சனலாக இந்த இடத்துல அது நான் பார்க்குறேன், ஃபீல் பண்ணுறேன். என்னால் இப்போ எனக்கு குரலே கொஞ்சம் உடையுது. ஏன்னா இந்த மனிதர் இன்னொரு யாராவது ஒருத்தர் மறைந்தவர்கள் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வரம் கொடுத்தாங்கன்னா நான் ஐயா அவர்களை தான் மீண்டும் வரணும்னு சொல்லுவேன். ஏன்னா தேசத்துக்கு அவர் ஆற்றக்கூடிய பணிகள் இன்னும் என்னெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அடுத்த தலைமுறையினை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். பட் அவருடைய அந்த ஆப்சன்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு எத்தனை யுகமாகும் தெரியாது, எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும் ஃபில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இதை பத்தி நிறைய பேசுவோம்.